அனைவருக்கும் வணக்கம். மணிமொழி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரகரிசி கேழ்வரகு கூழ். இப்போ காலையில் இது வந்து இந்த கரண்டியால் 3 கரண்டி மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வெயிலில் வச்சு புளிக்க வச்சுருக்குறோம். புளிக்க வச்சு தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். வரகரிசி இதால் ஒரு கரண்டி அரிசி போட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே உலை வச்சுக்கிறேன். அந்த உலை நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சோன்னா நம்ம முதல்ல இந்த வரகரிசியை போட்டுக்கலாம். இது நொய் போடலாம், கம்பு போடலாம், அதெல்லாம் போட்டு செய்யலாம். அதெல்லாம் போடுறது வரகரிசி போட்டோம்னா சத்து நமக்கு. அதனால் நான் வரகரிசியை தேர்ந்தெடுத்துக்கிறேன். வரகரிசியை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே இந்த மாவை ஊற்றணும். இந்த தண்ணி வந்து 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். நான் 3 கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க விட்டு இந்த வரகரிசியை போட்டுக்கணும். இது நல்லா வெந்த உடனே பார்ப்போம். வரகரிசி இது போல் பஞ்சு மாதிரி நல்லா வந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றிட்டு வந்துடும். பத்தாது வந்து நல்லா தண்ணி அந்த தண்ணிக்கு மேலே இந்த சொம்பால் 1.5 சொம்பு மறுபடியும் ஊற்றிருக்கேன். ஊற்றி இது மாதிரி கல்யாணிருக்கேன். இப்படி தண்ணியாக இருக்கணும். இப்படி தண்ணியாக இருந்ததுனா தான் அது வெந்து வந்தோன்னா கட்டியாக இருக்கும். இந்த அளவு தண்ணி இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஒன்றா வந்தோன்னா கட்டியாக களி மாரி வந்துடும். அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஏடை வரும். ஏடை பொடிஞ்சோன்னா மூடி வச்சிட்டோம்னா அப்படியே காலையில் எடுத்து ஊற்றி கரைச்சி வெங்காயம், மோர் மிளகா, வத்தலுங்க எல்லாம் வறுத்து வச்சுக்கின்னு நல்லா ஒரு சோம்பு கூழ் குடிச்சிட்டோம்னா வயிற்றுக்கு குடிச்சியாக சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்து வந்தோன்னா நான் காட்டுறேன். ஒரு ஏடை கட்டி வந்தோன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க. முகம் வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா கிளறி அப்படியே நிறுத்திட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சிட்டோம்னா இது காலையில் எடுத்து பார்த்து களி மாதிரி கட்டியாக இருக்கும். களியாக அள்ளி வச்சு கருவாட்டு குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம், கறி குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம், சாம்பார் மல்லாட்டை துவையல் வச்சும் சாப்பிட்லாம், கூழா கரைச்சும் குடிக்கலாம். எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். இது காலையில் கரெக்டாக இருக்குது. இது வெந்திருக்கான்னு எப்படி தெரியும்னா தண்ணியில் கை விட்டு இப்படி வச்சு பார்த்தோம்னா கையில் மாவு ஒட்டாது. அப்போ வெந்திருக்குன்னு அர்த்தம். மாவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.